ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பாகவதம். இந்துக்களுடைய மத நூல்களின் வரலாற்றிலே புராணங்கள் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றன. அவை தத்துவார்த்தமாகவும் மத சம்பந்தமாகவும் உள்ள செய்திகள் எல்லாவற்றையும் உடையதாய் ஒரு அரிய பொக்கிஷம் போன்றவை. ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் உள்ள விஷயங்களை சாதாரண மக்களால் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது. எனவே கருணாமூர்த்தியாகிய வேத வியாசர் மக்களின் நன்மைக்காக 18 புராணங்களை தொகுத்து அமைத்தார். ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டுள்ள நுணுக்கமான உண்மைகளையும் ஆழ்ந்த பிரச்சனைகளையும் எளிதில் மக்களுக்கு விளங்குமாறு 18 புராணங்களிலும் விளக்கி கூறியுள்ளார். இந்து மதம் நல்லொழுக்கம் ஆகியவற்றின் தொடர்பான அரும்பொருள் களஞ்சியம் என்றே அவற்றை கூறலாம். வேதத்திலுள்ள உண்மைகளை கட்டுக்கதைகள், சிறுகதைகள் ஆகியவற்றின் மூலம் எல்லோரும் அறியுமாறு செய்வதுதான் புராணங்களின் நோக்கம். புராணங்களில் கதைகள், தேவதைகளை பற்றிய கதைகள், தத்துவம், மதம், கற்பனை கதைகள் ஆகியவைகள் உள்ளன. பாகவத புராணத்தின் தோற்றம். ஒரு சமயம் வியாச பகவான் சரஸ்வதி நதியின் புனிதமான கரையில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் உள்ளத்தில் குழப்பம் மிகுந்திருந்தது. மனதில் திருப்தியும் அமைதியும் இல்லை. பிரம்மச்சரியத்தை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறேன். வேதங்களை ஓதுவதிலும் ஆச்சாரியர்களை வழிபடுவதிலும் வேள்விகளை செய்வதிலும் கவனமாகவும் சரிவரவும் நடந்து கொள்கிறேன். ஆச்சாரியர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறேன். மகாபாரதத்தை எழுதியதன் மூலம் மக்களுக்கு வேதங்களின் பொருளை விளக்கி இருக்கிறேன். அதன் மூலம் தர்மம் முதலிய பண்புகளின் பொருளை மிகவும் அறிவில் குறைந்தவர்கள் கூட எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். எனினும் என் பணி இன்னும் முழுவதும் செய்யப்படவில்லை என்று சிந்திக்க தொடங்கினார். அந்த வேளையில் நாரத முனிவர் வியாச பகவானின் முன்னே தோன்றினார். நீ அறிய வேண்டியவற்றை எல்லாம் அறிந்துள்ளாய். மிகச்சிறந்த நூலாகிய மகாபாரதத்தை எழுதி இருக்கிறாய். அதில் இல்லாத பொருளே இல்லை. அப்படியிருந்தும் ஏன் அமைதியற்றும் மன சமாதானமற்றும் இருக்கிறாய் என்று நாரதர் வேதவியாசரை கேட்டார். அதற்கு வேதவியாசர், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் என் மனதில் திருப்தி இல்லை. அதன் காரணத்தை தங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பிரம்மாவிடமிருந்து தோன்றிய தாங்கள் மிகவும் ஞானவான் என்று நாரதரிடம் தெரிவித்தார். மகா முனிவரே, தர்மத்தை பற்றியும் மற்ற பொருள்களை பற்றியும் தாங்கள் பாடியிருக்கிறீர்கள். ஆனால் வாசுதேவனுடைய பெருமையை பற்றி பாடவில்லை. இதன் காரணமாகத்தான் இறைவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. எனவே இறைவனாகிய கண்ணனின் பல்வேறு வகைப்பட்ட பெருமைகளை பற்றி பாடுங்கள். மக்கள் அவற்றை அறிந்து அதனால் மோட்சத்தை அடையட்டும். இந்த பிரபஞ்சமே இறைவனின் ஒரு அம்சமாகும். ஏனென்றால் இறைவன்தான் பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கிறான். இவற்றை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு இவற்றில் ஒரு பகுதியையே எடுத்துரைத்து இருக்கிறீர்கள். எனவே எங்கும் நிறைந்துள்ள ஹரியின் பெருமையை பாடுங்கள். அதை தெரிந்து கொள்ளும் மிகவும் ஞானவான்களான பெரியவர்களும் கூட தாங்கள் நாடி செல்லும் லட்சியத்தை அடையட்டும். சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் தள்ளப்படுவதிலிருந்தும் அதிலுள்ள துன்பங்களினின்று மீள்வதற்குமான வழி இது ஒன்றுதான். இதை தவிர வேறில்லை என்பதை மிகப்பெரிய ஞானிகள் அறிவார்கள் என்று நாரதர் சொன்னார். அதன் பிறகு வேதவியாசர் 18,000 பாடல்களுடன் 350 பிரிவுகள் அடங்கிய 12 அத்தியாயங்களாலான ஸ்ரீமத் பாகவதம் என்னும் நூலை இயற்றினார். அந்த நூல் பகவான் அல்லது திருமாலின் பெருமைகளை பற்றி பேசுவதால் அது பாகவதம் என்று பெயர் பெற்றது. இந்திய மத நூல்களுக்குள்ளே ஆதார பிரமாணமான நூல்களில் இதுவும் ஒன்றாகும். அது இந்தியாவிலுள்ள மிக உயர்ந்த நூலாகும். மக்களின் எண்ணத்தையும் உணர்வையும் அது நெறிப்படுத்துகிறது. புராணங்கள் அனைவற்றின் சாரமும் அதில் அடங்கியுள்ளது. இறைவனின் அவதாரங்கள். பாகவத புராணம் என்பது பகவானாகிய திருமாலின் பல்வேறு அவதாரங்களை பற்றி கூறும் நூலாகும். உலகத்துக்கு நேரிட்ட ஒரு பேராபத்து நின்றும் காப்பாற்றுவதும் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதும் தான் ஒவ்வொரு அவதாரத்தின் நோக்கமும் ஆகும். மச்சாவதாரம் மீன், கூர்மாவதாரம் ஆமை, வராக அவதாரம் பன்றி, நரசிம்மாவதாரம் மனித சிங்கம், வாமன அவதாரம் குரளன், பரசுராம அவதாரம் கோடரி பிடித்த மனிதன், ராமாவதாரம் ராமாயணத்தின் கதாநாயகன், சீதையின் கணவன், ராவணனை வதம் செய்தவன், கிருஷ்ணன் ருக்குமணின் நாயகன், கீதாச்சாரியன், புத்தர் ராஜரிஷி, புத்த மதத்தை நிறுவியவர், கல்கி கலியுகத்தின் முடிவில் வெள்ளை குதிரையின் மேல் வருபவர் என்பன திருமாலின் வெவ்வேறு அவதாரங்களாகும். மச்சாவதாரத்தின் நோக்கம் வைவஸ்த மனுவை பிரளயத்தினின்றும் மீட்பதாகும்.
பிரளயத்தின் போது மறைந்த சில அரிய பொருள்களை மீட்பதும், தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது மத்தாகிய மந்திரமழையை முதுகில் தாங்குவதும் கூர்மாவதாரத்தின் நோக்கமாகும். ரண்யாட்சன் என்னும் அரக்கனால் கவர்ந்து செல்லப்பட்டு நீருக்கடியில் ஒழித்து வைக்கப்பட்ட பூமியை மீட்பது வராக அவதாரத்தின் நோக்கமாகும். பக்த பிரகலாதனின் தந்தையும் அரக்கனுமாகிய ரண்யகசிப்புவின் கொடுமையிலிருந்து உலகத்தை விடுவிப்பது பாதி மனித உருவமும் பாதி சிங்க உருவமும் கொண்ட நரசிம்ம அவதாரத்தின் நோக்கமாகும். பலி என்ற அரசனின் தவத்தாலும் பக்தியாலும் வலிமை குறைந்திருந்த தேவர்களின் ஆற்றலை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டுவர பகவான் வாமன அவதாரம் எடுத்தார். அரசர்களின் கொடுங்கோலில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்காக பகவான் பரசுராம அவதாரம் எடுத்தார். பரசுராமர் சத்திரிய வம்சத்தின் 21 தலைமுறைகளை அழித்தார். ராமாவதாரத்தில் கொடியவனான ராவணனை பகவான் கொன்றார். கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கம் கம்சனையும் மற்ற அரக்கர்களையும் அழிப்பதோடு ஒப்பற்ற கீதோபதேசம் செய்வதும் பக்தி மார்க்கத்தின் மையமாக தன்னை ஆக்கிக் கொள்வதும் ஆகும். உயிர்களை பலியிடும் வழக்கத்தை தடுப்பது புத்த அவதாரத்தின் நோக்கம். கல்கி அவதாரத்தின் நோக்கம் தீயவர்களை அழிப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் ஆகும். பாகவத புராணத்தின் ஒப்பற்ற தன்மை. பாகவத புராணத்தில்தான் இந்த பிரபஞ்சத்தின் வரலாறு முறைப்படி கூறப்பட்டுள்ளது. பகவான் கண்ணன் தான் இந்த ஈடு இணையற்ற நூலின் தலைவன். இந்த நூல் பக்தியை பற்றி ஆதாரமாக கொள்ளக்கூடிய நூலாகும். பாகவதம் ஞானத்தோடு இணைந்துள்ள பக்தியை பற்றி கூறுகிறது. பக்தி யுக்த ஞானம். அது பக்தியை ஞானத்தினின்றும் தனியே பிரிக்கவில்லை. பக்தியை சரிவர அடைவதற்கு ஞானம் மிகவும் உதவுகிறது என்று இந்த நூல் கூறுகிறது. பாகவதத்தில் பக்தியாகிய இறைவன் மீதும் பின்னர் ஆகாய வழியின் மீதும் மனதை செலுத்தி பின்னர் அதை பரபிரம்மத்தோடு ஐக்கியமடைய செய்ய வேண்டும் என்று அதே ஸ்காந்தத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நிமி என்ற அரசனுக்கு 9 முனிவர்களால் எடுத்துரைக்கப்படுகிற பாகவத தர்மம் மிகவும் வியக்கத்தக்க முறையில் உணர்ச்சியூட்டும் வகையிலும் உள்ள கிளர்ச்சி ஏற்படுத்தும் முறையிலும் அமைந்துள்ளது. 10வது ஸ்காந்தத்தில் இறைவனுடைய லீலைகள் எல்லாம் எடுத்து கூறப்படுகின்றன. தெய்வீக குழந்தையின் இளம் பருவ விளையாட்டுகளும் பொழுதுபோக்குகளும் வேடிக்கைகளும் களியாட்டங்களும் குமார லீலைகளும் பிருந்தாவன லீலைகளும் மதுர லீலைகளும் துவாரகா லீலைகளும் குருஷேத்திர லீலைகளும் பிரபாச லீலைகளும் இந்த ஸ்காந்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்காந்தத்தில் 90 பிரிவுகள் உள்ளன. இந்த அத்தியாயத்தில் தான் உள்ளத்தின் புலம்பலும் மனதிலுள்ள அழுக்குகள் நீங்கிய பிறகு அன்பு மயக்கம் கொண்ட மனித ஆன்மா வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளும் நாம் காண்கிறோம். மனதிலுள்ள அழுக்குகள் நீங்கிய பிறகு உள்ளம் தூய்மை பெற்று இறைவனை நாடி சென்று இறுதியில் இறைவனோடு ஒன்றுபடுகிறது. உலகியல் எண்ணங்கள் நிறைந்த உள்ளம் படைத்தவர்களால் இந்த ஸ்காந்தத்தில் கூறப்பட்டுள்ள உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. பாகவத சப்தாகமங்கள் நம் நாட்டில் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுகின்றன. அங்கு பாகவதம் முழுவதும் 7 நாட்களில் வாசித்து முடிக்கப்படுகிறது. அப்போது பாகவதம் முழுவதையும் படிக்க கேட்டு அதிலுள்ள பொருளை தெரிந்து கொள்ள நல்வாய்ப்பு ஏற்படுகின்றது. இந்த வாழ்க்கை நல்லர்களுக்கு பாகவதம் ஆறுதல் அளிக்கிறது. அழகாகவும் மனதை கவரும் வகையிலும் சொல்லாற்றலில் சிறந்தும் தத்துவ கருத்துக்கள் நிறைந்தும் அமுதம் ஞானமாகிய அனைத்து துன்பங்களையும் நீக்கும் பானமாகிய மருந்துடன் கலந்துள்ளது. உத்தவர் இவ்வுலகை நீத்து செல்வதற்கு முன்னர் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு கூறிய அறிவுரைகள் மிகவும் வியக்கத்தக்க முறையில் அமைந்துள்ளன. இவைகள் 11ஆம் ஸ்காந்தத்தில் அத்தியாயம் அடங்கியுள்ளன. யாதவர்களுடைய தலைவனும் கண்ணனுடைய தலைமை சீடனும் நண்பனும் ஆகிய உத்தவருடைய ஐயங்கள் அனைவற்றையும் கண்ணன் போக்குகிறான். பல பொருள்களை பற்றி கண்ணன் அறிவுரை கூறுகிறான். அவற்றுள் கீழ்கண்ட அறிவுரை முக்கியமானதும் நம் காதுகளில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருப்பதும் ஆகும். எல்லா பொருள்களிலும் என்னை பார். என்னையே சரணாக அடைந்து விடு. செயல்கள் அனைத்தையும் என் பொருட்டே செய். பற்றுதல் அனைத்தையும் துறந்து விடு. என்னிடம் மாறாத பக்தி கொண்டிரு. என் பெருமைகளை பாடு. வெவ்வேறு வகையான சாதகர்களுக்கும் பொருத்தமான வெவ்வேறு வகையான தியான நிலைகளை பாகவத புராணம் எடுத்து கூறுகிறது. ஆரம்ப நிலையிலுள்ள ஒருவர் விராட் புருஷனை தியானம் செய்ய வேண்டும் என்று அதில் கூறப்படுகிறது. சாதகன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனுடைய உடல் என்று
நினைக்க வேண்டும். இது 2வது ஸ்காந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவனுடைய உருவத்தை பற்றியும் மற்றும் இறைவனுடைய பாதாதி கேசம் அடிமுதல் தலைவரை வரையிலுள்ள உறுப்புகளின் வர்ணனைகள் இதே ஸ்காந்தத்திலும் 3வது ஸ்காந்தத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதய தாமரையில் முதல் அடுக்காக அக்னியையும் 2வதாக சூரியனையும் 3வதாக சந்திரனையும் எண்ணி 3 அடுக்குகளையும் தியானிக்க வேண்டுமென்று 11ஆம் ஸ்காந்தத்தில் சொல்லப்படுகிறது. அதே ஸ்காந்தத்தில் முதலில் கிருஷ்ணனாக விளங்குகிறது. அது தெய்வீக ஞானம் நிறைந்த ஒரு விலை மதிப்பற்ற கலை களஞ்சியம் போன்றது. அதை படிப்பதால் பக்தி தூண்டப்படுகிறது. அதனால் ஞானம் நிறைந்து வைராகியம் ஏற்படுகிறது. இந்த நூலில் வாசுதேவனின் பல்வேறு வகைப்பட்ட பெருமையும் புகழும் விளக்கமாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. ஓம் தத் சத். ஓம் தொடரும்.